அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளும் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும், வரக்கூடிய பாதகமான பலனிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார். உங்களோட வாழ்க்கையில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் பரிபூர்ணமாக மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்ற ஒரு ராசி. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு மிகவும் உறுதுணையாக அமையும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது நடக்கவும், காரிய தடைகள் விலகவும், உங்களோட வாழ்க்கையில் மேன்மையடையவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நீதி நேர்மையோட உங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் விருப்பம் கொண்டு செயல்படுவீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான குணநலன்கள் இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் மேன்மையடைய எப்பொழுதுமே சரியான பாதையை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுவது. அதாவது காற்று போல எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடியவங்கள நீங்கள் செயல்படுவீங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டால் உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் காட்ட மாட்டீங்க. கொஞ்சம் கூட ஒரு ஈகோ இல்லாதவங்க யாருன்னு கேட்டால் உங்களை சொல்லலாம். அகம்பாவம் ஆணவமுமே உங்ககிட்ட எந்த ஒரு சொல்லிலையும் செயலிலையும் எப்பொழுதுமே ஏற்படாது. எல்லோருக்குமே ஒரு மரியாதை கொடுக்குற விதத்தில் தான் உங்களோட சொல்லும் செயலும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அதை அப்படியே அசால்ட்டாக தீர்க்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும். இப்போ யாராச்சும் ஒரு 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை, நீங்கள் தான் சமரசம் செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலையிலலாம் உங்களோட முடிவுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? சரியாக இருக்கும். யாருக்குமே சாதகமாகவும் யாருக்குமே பாதகமாக இல்லாமலே சண்டை போட்டவங்களே நண்பர்களாக ஒன்று சேர்த்து அனுப்பி வைக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமையான சாதுரியமான பேச்சு இருக்கும். இப்போ துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போதும், அந்த பிரச்சனைக்கான தீர்வை கரெக்டாக சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படி சொல்லலாங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் விலக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேசுவது, அந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை யோசிக்கிறது, இது எல்லாமே அப்படியே தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் உங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்ல உறுதுணையாக இருக்கும். இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, இந்த கெட்ட வார்த்தையை பேசுகிறவங்க, அவங்கக்கிட்ட இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம். ஏன்னா உங்களோட பாசிட்டிவுமே அந்த வார்த்தைகளால் நெகட்டிவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் எப்பொழுதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே நல்லதாக இருக்கும். அதன்படியே உங்களோட வாழ்க்கையை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். இந்த இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களோட பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்க. இதில் என்னடா சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக சிறப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளவு சவாலான விஷயத்தையுமே துணிந்து தைரியமாக மேற்கொண்டு செய்வதன் மூலம் அதற்கான பலனை நீங்கள் கண்கூட அடைய முடியும். அந்த வெற்றியை அனைவராலும் கொண்டாடப்படும் வகையில் உங்களோட வேலை இருக்கும். அதனால ஏன்னா செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இப்பொழுது இருக்கிறார். இது பணியிடத்தில் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். இது தவிர நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட பணியிடத்தில் அமையும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்களோட வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட வேலையை மாற்ற விரும்புனீங்களா, இந்த நேரத்தில் முயற்சி மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் வெற்றியை நீங்கள் பெற முடியும்.
இந்த நேரத்தில் உங்களை தொடர்ந்து படிக்க தூண்டும் விஷயங்கள் நிறைய மாணவர்களுக்கு நேரம் கிடைக்கும், வாய்ப்புகளும் அமையும். அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்குமே சிறப்பாக இருக்குது பலன்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்களுக்குமே நல்லா இருக்குது. இதன் மூலம் நீங்கள் உங்களோட பாடத்திட்டத்தை மட்டும் கரெக்டாக முடிப்பதற்கான வாய்ப்பை அமைச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் முற்பாதியில் உங்களுக்கு சூரிய பகவானும் புதனும் 4ஆம் வீட்டில் பயிற்சி செய்கிறதுனால உங்களோட குடும்ப வாழ்க்கையை கவனிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் குடும்ப விஷயத்தில் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். யாராவது இப்போ ஏதாவது புரிஞ்சுக்காமல் பேசுனாங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். குழந்தைகள் வந்துட்டு அவங்க இஷ்டப்படி அவங்கள நடக்க விடாமல் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் 8ஆம் வீடான 2வது வீட்லேயும் குடும்பம் தொடர்பான விஷயத்துலையுமே உங்களுக்கு உதவுவதோடு உங்களை சரியான சூழ்நிலைக்கு அழைத்து செல்வதில் வழிகாட்டியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் உங்களோட அன்பின் ஆழத்தை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் ஒருவரை ஒருவர் பற்றி தீவிரமாக சிந்தித்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய வகையில் காதல் உறவு மேம்பட்டு காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையும். ஒரு சிலரின் காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரிஞ்சு திருமண யோகத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து உங்களோட இல்லத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையுங்க. வீட்டில் சொல்கிறது உங்களோட பேச்சுமே நீங்கள் கொஞ்சம் கேட்குறது நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வருமானம் அதிகரிக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே நீங்கள் சிறப்பான பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தினசரி வருமானம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக இருக்கும். வருமானத்தின் உயர்வுக்காக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்கள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கொஞ்சம் நீங்கள் கனிவாக பேசுறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுமே நல்லது. 12ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்து 6ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிர பகவானோடு ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. 8வது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு 12ஆம் வீட்டில் பார்வைகளை பெறுறார். உங்களோட செலவுகள் நிலையானதாக இருக்குங்க. அதை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட ஆளுமைத்தன்மையே இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான கோளாறுகள் வரக்கூடும். கண் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற தொந்தரவுகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால உணவு கட்டுப்பாடு, உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் சரியாக பின்பற்றினா இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் அதை நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது நல்லதாக இருக்கும். நீங்களாக வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மாத்திரை மருந்தை போட்டுட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். கண் பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்குறது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டிங்கன்னா உங்களோட முயற்சி வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஒரு சில பிரச்சனைகள் இந்த முந்தைய காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த மன அழுத்தமே ஏற்படும். அதுவுமே மாதத்தின் பிற்பகுதியில் குறைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அதன் பிறகு வந்துட்டு பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரமும் ராசி அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஒரே சேரத்தில் வலிமை பெறுங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாக தான் அமையும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல முறையில் கர்ப்பம் உண்டாகும். தந்தை மகன் உறவின் பாசமுமே மனநிறைவை கொடுக்கும். குல தெய்வ அருளால் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை தீரும். சௌக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு நடக்கும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தை திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முதலீடையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிகரிக்க முடியும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக அமையும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். திருமண முயற்சி விரைவில் பலிக்கும். பெண்கள் புதிய தங்க நகை வாங்கி அணியக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. தேக ஆரோக்கியத்தில் தெளிவும் சுகமும் உண்டாகும். மைத்துனரால் ஏற்பட்ட மனசங்கடம் தீரும். பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை நீங்கள் மீண்டும் துவங்க போகிறீங்க. விரைவில் வீட்டு பணியை முடித்து கிரகப்பிரவேசம் செய்யும் வாய்ப்புமே அமையும். சிலருக்கு எல்லாமே சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் உண்டாகும். முருகப்பெருமானின் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடை செய்யுங்க. இந்த 2 தெய்வங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வருகிற காரிய தடைகள் அனைத்தும் விலகும்.
விலகுவதற்குமே சிறப்பான பலனை பெறுவதற்குமே இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். என்ன இந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.